இதுக்கு ஒரு பெரிய டீம் வந்துட்டு நம்ம தமிழக, இந்திய அளவுல போராடிட்டு இருக்கிறோம். இது வந்து நாம இப்ப சமீபத்தில ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வச்சோம். வச்சு நம்ம கோரிக்கைகள் எல்லாம் சொல்லியிருந்தோம். நம்மளுடைய கொதிப்புகள் எல்லாம் சொல்லியிருந்தோம். இப்ப அடுத்த கட்டமா இன்னும் ஒரு சில நாட்கள்ல சென்னையில ஒரு போராட்டம் ஓகே. பண்ண போகிறோம். இதையும் தாண்டி வரக்கூடிய புதன் 25 தேதிக்குள்ள இது வந்துருங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. இந்த மார்ச். இந்த 25 தேதிக்குள்ள இது வராம இருக்கிறதுக்கு உண்டான வேலைகள நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல குடியரசுத் தலைவருக்கும் நம்ம வந்து ஒரு கடிதம் அனுப்ப போறோம். அமைச்சர் வீரேந்திரகுமார் சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அவருக்கும் நம்ம ஒரு லெட்டர் அனுப்ப போறோம். எம்பிங்களெல்லாம் சந்திச்சு ஓகே. பேசிட்டு இருக்கிறோம் இந்திய அளவுல. அவங்க எல்லாம் எதிர்ப்பு குரல் குடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அந்த எதிர்ப்பு குரல்லாம் தாண்டி இது பாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, நிச்சயமா நாங்க இத வரவேற்க மாட்டோம். எங்களோட போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே. எப்படி இவங்க வந்து சேர்த்தாங்களோ, சேர்த்த மாதிரி அடுத்த ஒரு கூட்டத்துல இத நீக்குற வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம். அதையும் தாண்டி நம்ம வந்து மாநில அரசாங்கம் எதிர்வரக்கூடிய அரசாங்கம் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட நம்ம பேசி, மாநில அரசாங்கங்கள் வந்துட்டு இத நிராகரிக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஓகே. கொண்டு வந்துட்டு திருநம்பிகள் வந்து எங்க மாநிலத்துல இருக்கிறாங்க. ஸோ நாங்க மாநில கட்டுப்பாட்டுல அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறோம். அவங்களுக்கான அடையாள அட்டைகள குடுக்குறோம்னு சொல்ல வைக்கிறதுக்கும் நாங்க ஒரு லாங் விஷன் ஓகே. வச்சிருக்கோம். ஓகே.